இன்றுடன் முடிவடைகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை 16ஆம் தேதி அக்டோபர் 16ஆம் தேதி தொடங்கியது. இந்த நிலையில் தொடங்கியது முதல் தென் மாவட்டங்கள்ல அதி கனமழை வரை பதிவாகியது. தொடர்ந்து கடந்த 3 நாட்களாக வடகடலோர மாவட்டங்கள்லையும் கன முதல் மிக கனமழை வரை பதிவாகி வருகின்றது. குறிப்பாக வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயலின் காரணமாக வடகடலோர மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று மற்றும் நாளை ஆகிய 2 நாட்கள் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை வரை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக நாளையுடன் தமிழகத்தில் கனமழைக்கான வாய்ப்பு என்பது முடிவடைகிறது. தொடர்ந்து நவம்பர் 2ஆம் தேதி வரை தமிழகத்தை பொறுத்தவரை மிதமான மழை மட்டுமே தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக நவம்பர் முதல் வாரம் வரை தமிழகத்தை பொறுத்தவரை லேசானது முதல் மிதமான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கின்றது. தொடர்ந்து அதன் பின்னர் நவம்பர் 2ஆம் வாரத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் மீண்டும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.